கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. மாலையிட்டால் அம்மன் ஆலயம், வெளிப்பட்டணம். வருடம் அருளோட்டம் நிறைந்த மாலையிட்ட அம்மன் ஜீவசமாதியில் மாலையிட்டு வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் அதிசயம். சாந்த சொரூபமாக காட்சியளிக்கும் அதிசய தர்ம முனீஸ்வரர் கோவில். நினைத்தால் கனவில் வரும் வெளிப்பட்டன மாலையிட்ட அம்மன். மாலையிட்ட அம்மனை இந்த வீடியோவில் காணும் யாவரும் புண்ணியம் பெற்றவர்கள். தமிழ்நாட்டில் சித்தர்களின் வரலாறு என்பது பல நுட்பமான மற்றும் ஆன்மீக கதைகளின் தொகுப்பாகும். சித்தர்கள் சிவனை வழிபட்டு சித்துகள் எனும் அதிசய சக்திகளை உணர்ந்து இறுதியில் ஜீவசமாதி அடைந்த இடங்களே தற்போது சித்தர்கள் கோயில்களாகவும் சக்தி வாய்ந்த திருத்தலங்களாகவும் திகழ்கின்றன. அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிப்பட்டணம் பாலசுப்பிரமணி வடக்கு ரத வீதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவிலின் சிறப்புகளைப் பற்றிதான் காண இருக்கின்றோம். நீங்கள் காணும் இத்திருத்தலத்தில் உள்ள கோவிலின் பெயர் மாலையிட்டால் அம்மன் திருக்கோயிலாகும். இந்த கோயில் அம்மன் பெயர் மாலையிட்டால். கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அம்மன் இங்க ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இவங்க பல ஆண்டு காலமாக ஐயா ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயத்துக்கு அவங்களுக்கு சேவை செய்து அவங்க இங்கேயே அவங்களுடைய உயிரை ஜீவத்தை போக்கி இருக்கிறார்கள். மாலையிட்டாள் என்பது இங்கு ஜீவசமாதி ஆகியிருக்கும் அம்மையாரின் பெயரா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் பதிலாகும். அதாவது நேரம் காலம் கூடி வரவில்லை, எந்த வரனை பார்த்தாலும் தடையாகவே இருக்கிறது, என்ன காரணத்தினாலோ திருமணம் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கிறது என்று வருந்தும் எந்த ஒரு பக்தராக இருந்தாலும் இங்கு மாலையிட்டால் அம்மன் தாயாரை வணங்கிவிட்டுச் சென்றால் உடனே திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்து சுபகாரியங்களும் கைகூடிவிடும் என்பது வெளிப்பட்டன பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாய் உள்ளது. செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு பேர் மாலையிட்டாள். அதாவது திருமணம் வேண்டி சாமி கும்பிடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த நினைத்த காரியம் நன்றாக முடித்து கொடுப்பார்கள். இதுல வேண்டிய வரங்க நல்லா அள்ளி தருவாங்க. கல்யாணம் திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் கண்டிப்பா நேர்ந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரே மாசத்துல அதுக்கு வரல அமையும். அது அவங்களுக்கு வேண்டிய வளைவி மஞ்சக்கிழங்கு எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு என்ன வேண்டியதோ அவங்களுக்கு செஞ்சுட்டு போறாங்க. புடவை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு போறாங்க. கண்டிப்பா ஒரே மாசத்துல அவங்களுக்கு திருமணம் ஆகுது. மாலையிட்டு அம்மன் மாலையை எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க காட்சி நேரடியா ஒளி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவிலில் திருத்தொண்டாற்றி
மக்களுக்கு தன்னால் முடிந்த நல்ல காரியங்களையும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரருக்கு திருத்தொண்டாற்றியவர்தான் இந்த மாலையிட்டால் அம்மனாவார். அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவிலில் திருத்தொண்டாற்றி வந்த மாலையிட்டால் அம்மனின் விரும்பியபடியே தாயாரான அவர் தேர்வு செய்த இடத்திலேயே அவருக்கான ஜீவசமாதி கோவிலை அமைத்து பல சந்ததிகளாக இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த கோயிலுடைய விசேஷம் என்னவென்றால், ஐயா ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். அதற்கு சாட்சி எங்கள் குடும்பமே இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 50 ஆண்டு ஆகிறது. இந்த 50 ஆண்டு காலத்தில் அவருக்கு அதே பணியை தொடர்ச்சியாக சேவை செய்து வருகிறோம். அவர்கள் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சுற்றியுள்ள அனைத்து மக்களையும் நன்றாக வைத்திருக்கிறார்கள். மாலையிட்ட அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவிலுக்குச் செல்வதையும், அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலையிட்ட அம்மன் கோயிலுக்குச் செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஜாதி மத பேதமின்றி நாடி வரும் அனைவருடைய குறைகளையும் போக்குவதோடு பக்தர்களின் நல்வாழ்வுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையின் சின்னங்களாக இவ்விரு தலங்களும் அமைந்துள்ளன. 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாகச் சொல்லப்படும் மாலையிட்டால் அம்மன் எப்படி இருப்பார், எவ்வளவு உயரம் இருப்பார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் பயபக்தியுடன் திருத்தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களின் கனவில் தோன்றும் போது மிக உயரமாக காட்சியளிப்பார் என்று பக்தர்கள் கூறுவதைக் கேட்டால் மிகவும் வியப்பளிக்கும் விஷயமாக உள்ளது. அவங்க நேரடியா அப்படியே கனவுலயே வருவா, தச்சுருவமா வளர்த்தியா புது நிறமா இருக்கா அந்த அம்மா, ஓரி மூஞ்சி நல்லா இருக்கு, கனவுலயே வர்றா தச்சுருவமா அப்படின்னு. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை வரம், வியாபார விருத்தி, கல்வி, வேலை என எந்த ஒரு வேண்டுதலுக்கும் உடனே ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதாக 50 வருடத்திற்கும் மேலாக அருள்மிகு தர்ம முனீஸ்வரரை வழிபட்டு வரும் பக்தர்கள் மிகுந்த பயபக்தியுடன் கூறுவதை கேட்க முடிகிறது. தர்ம முனீஸ்வரர் கோயில இவங்க நிர்வாகம் பண்ணாங்க. அப்போதைக்கு தொண்டுலியம் பார்த்ததுனால ரொம்ப முடியாம காலத்துல என்னை இந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருங்க அப்படிங்கவும் எங்க பாட்டை என்ன செஞ்சாங்க, இந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுல இவங்க இருக்கிறது மாதம் வாரமோ மாதமோ வந்து எல்லா மக்கள் வந்து அனைவரும் வந்து கும்பிடுறாங்க, வேண்டிய வாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க. இந்த ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக முன்பு இருந்து ஸ்ரீ மாலையிட்டால் அம்மாள் சேவை செய்து அவர்கள் இங்கே ஜீவசமாதியாகி உள்ளார்கள். அவர்களுடைய ஜீவசமாதி இங்கே உள்ளது. மாலையிட்டால் அவங்களுக்கு பேரு. அவங்கள்ட்ட மாலையிட்டால் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிய வரத்தை கேட்ட கூடியில் திருமணமாகி அவர்கள் பூர்த்தி செய்து வைப்பார்கள். இது இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சம். அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் திருத்தலத்தில் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர், அருள்மிகு கருப்பண்ணசாமி, அருள்மிகு மகாகாளி மற்றும் துணை தெய்வங்களாக அருள்மிகு விநாயகப் பெருமான், அவரோடு முருகப்பெருமானும் இத்திருத்தலத்திலே பக்தர்கள் அனைவருக்கும் கேட்கும் வரங்களை அளித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர். சிவராத்திரி என்பது மாசி மாத தேய்பிறை சதுர்தசி திதியில் சிவனின் அருளைப் பெற விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கால பூசைகள் செய்து சிவனை வழிபடும் மிகச்சிறந்த நாள் ஆகும். வருடம் சிவராத்திரி அன்று இரவு விசேஷமாக சாமி கும்பிடுகிறோம். அதே போல் அதுக்கு அடுத்த நாள் சாமி கும்பிட்டு அதுக்கு அன்னதானம் எல்லாம் செய்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலயத்திற்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அனைத்து தர்ம முனீஸ்வரர் ஆலயங்களிலும் தர்ம முனீஸ்வரர் ஆயுதம் ஏந்திய திருமேனியுடன் காட்சியளிப்பார். ஆனால் வெளிப்பட்டணத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள தர்ம முனீஸ்வரர்
தவம் செய்கின்ற சாந்த சொரூபமாக காட்சியளிப்பார் என்பதே இங்குள்ள சிறப்பாகும். தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் வேண்டிய வரம் அத்தனையும் கிடைக்கும். ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயம் இங்கே உள்ள ஒரு விசேஷம் என்னவென்றால் எல்லா தர்மமுனீஸ்வரர் கோயிலையும் ஆயுதம் ஏந்த மீனி இருப்பார்கள். இங்கு ஜபம் செய்கின்ற சாந்த சுரூபத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். இவர்களுக்கு காவல் தெய்வமாக ஸ்ரீ கற்பணசாமி ஐயாவும் ஸ்ரீ மகா காளியும் இருக்கிறார்கள். அதுபோக இங்கு பரிவர்த்தன தெய்வங்களாக ஸ்ரீ பாலகணபதி, பாலமுருகன், ஸ்ரீ மகா கணபதி, கன்னிமூல கணபதி உள்ளார்கள். ராமநாதபுரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், சக்கரக்கோட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலக்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் ஆலயம் மற்றும் மாலையிட்டால் அம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. இந்நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய நாடறிந்த எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகிவிட்டேன் என்று கூறி வியந்து போனார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.